வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உபவிஸ்த கோணாசன். கோணாசன் உபவிஸ்தம் ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ணிக்காதீங்க. இது உட்கார்ந்து செய்யும் ஆசனம் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. காலை ரெண்டையும் நீட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு 4 அடிக்கு செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா முன்பக்கம் வளைஞ்சிங்கன்னா இது உபவிஸ்த கோணாசன். முன்பக்கம் வளையும் போது உங்கள் கால்கள் ரெண்டும் நேராக தான் இருக்கணும். உங்கள் நெத்தி போய் கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சி தலையில் தொடணும். இந்த ஆசனம் பட்சி மோட்சாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆசனம் செய்ய உங்களுக்கு இடுப்பானது பெல்விக் சொல்லுவாங்க, அது நல்ல வளையும் தன்மை முன்பக்கம் வளையிறதுனால உங்களுக்கு நடக்க உட்கார எழுந்துக்க ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் தொடைகள் ரொம்ப பெருத்து இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ண தொடைகளோட சைஸ் குறையும், நல்ல குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நல்ல தொடையோட வெயிட் லாஸ் ஆகும். சில பேர் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எழுந்து மேலே காலை தூக்கி சுழட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், வயிறுலாம் வலிக்கும். இந்த ஆசனம் பண்ணும்போது ஒன்லி ஃபார் ஃபார்வர்ட் பெண்டிங், முன்னாடி வளையிறது மட்டும்தான். அது மாதிரி பண்ணும்போது உங்கள் கால் கீழே இருக்க நரம்புகள் நல்லா நீட்சிக்கிறோம். அதனால் உங்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் காலுக்கு நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களை தலையும் முன்னாடி பக்கம் வளையிறதுனால முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். இந்த ஆசனம் பண்ணும்போது கைகளுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கைகளை நீட்டி காலை பிடிச்சிட்டா மட்டும் போகிறோம். என்ன நேர்களே, இந்த ஆசனம் செஞ்சு பார்ப்போமா? நேர்களே, உபவிஸ்த கோணாசன். 2 காலையும் முன்னாடி நீட்டி உட்காந்துக்கணும். அடுத்தது செப்பரேட் பண்ணணும். முதல்ல உங்கள் 2 காலும் முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க. தண்டாசன் மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா சிட் ஸ்ட்ரைட். இந்த முதுகு நல்லா நேராக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக 2 காலும் செப்பரேட் பண்ணணும். 2 அடி ஒரு 4 அடியாவது அட்லீஸ்ட்டு வச்சிங்கன்னா தான் நல்லா முன்னாடி வளைய முடியும். உடம்பு வளைச்சி எடுத்து போய் முன்னாடி போய் வைக்கணும், தலை வைக்கணும். அடுத்தபடியாக உங்கள் கைகளை உங்கள் கால் கட்டோட பிடிச்சிக்கோங்க. நல்லா இல்லை நல்லா முடியும்னா கால் குதி காலே பிடிச்சிக்கலாம், அது வரைக்கும் போகலாம் இல்லைங்களா. அடுத்த நிதானமாக கொஞ்சம் மூச்சு விட்டபடியே முன்பக்கம் வாங்க. கைகளை வளைக்க தான் உங்கள் உடம்பு முன்னாடி வரும். ட்ரை பண்ண கொஞ்சம் நிதானம் போங்க, மூச்சு விட்டுனே போங்க. திருப்பி ஒரு 5 கவுண்ட்ஸ் ஆர் 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நிதானமாக மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் நேராக உட்காடுறீங்க. மறுபடியும் 2 காலம் ஒன்றா சேர்த்து வைக்கிறீங்க. இப்போது கொஞ்சம் தண்டாசன் ரிலாக்ஸ் போஸில் ஒரு மூச்சு இழுத்து விடுங்க, ஃபீல் பண்ணுங்கள். இந்த ஆசனம் செய்யும்போது உங்களுக்கு கீழே எல்லா கால் பக்கத்தில் இருக்கிற இந்த பகுதியில் எல்லாம் இழுத்து விடும், நீட்சிக்கிறோம். இந்த தசைகள் வலி கால் வலிலாம் இருக்காது. கீழ்ப்பக்கம் உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் நிறைய போகிறதுனால உங்களுக்கு நிறைய வேரிகோஸ்லாம் இருக்காது. மறுபடியும் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நேராக உட்காந்துருக்கீங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அடுத்தபடியாக உங்கள் 2 காலையும் செப்பரேட் பண்ணுறீங்க. நல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக உங்கள் கையை கொஞ்சம் மெதுவாக முன்னாடி வளைஞ்சி உங்கள் காலை பிடிச்சி இழுத்தாலே வரும், உடம்பு முன்னாடி வரும். அப்படி இப்போ மூச்சு விட்டுட்டு தலை போய் வைங்க. ஒரு 5 கவுண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நிதானமாக முழு மூச்சு இழுத்துட்டு கால் 2 ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை பின்னாடி வச்சு ஒரு தண்டாசனையில் இதை மறு கோணத்துலையும் பாருங்கள். கால் நீங்கள் நல்லா நேராக ஆக்கிட்டு உடம்பை வச்சு கையால் இழுத்தாதான் உங்கள் உடம்பு பின்னாடி வரும். சரியா? மறுபடியும் பாருங்கள். முதல்ல பிடிச்சிக்கிங்க. எவ்வளோ 4லேருந்து 4.5 அடி வரைக்கும் வச்சுக்கலாம் கால் அகட்டி. இப்போ மூச்சு விட்டுட்டு முன்னாடி கையை வளைக்கணும். இந்த எல்போ வளைச்சா தான் உங்களால் முன்னாடி வர முடியும். மூச்சு இழுத்துட்டு விட்டுனே வரேன். இப்போது நல்லா பிடிச்சிட்டு காலை இழுக்கிறேன். இழுக்க உடம்பு நல்லா முன்னாடி வரும். திருப்பி மூச்சு இழுத்துட்டு கையை விட்டிங்கன்னா லூசர் ஆகிடும். 2 கால் நேரம் வைக்கிறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக தண்டாசனில் உட்காருங்க. இல்லையா? இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா வரும். சில பேர் வயசானவங்களாம் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இல்லை நான் கொஞ்சம் பெல்லி பெருசாக இருக்குது, நான் ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 2 காலம் அகட்டி வச்சுக்கிறீங்க. உங்கள் கைகள் நேராக வச்சுட்டு ஒரு ப்ராக்டிஸ் சின்னதாக மூச்சு விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் பேக்கில்
இன்ஹேல் எக்ஸேல், எக்ஸேல் மறுபடியும் இன்ஹேல். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த கால் கொஞ்சம் தூக்கம். அழுத்தி அழுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 முறை பண்ண பிறகு திருப்பி நீங்கள் காலை பிடிச்சி போனீங்கன்னா மறுபடியும் நல்லாவே பெண்ட் பண்ண முடியும் ஈஸியாக இல்லையா. இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு தொடையிற மெரிசியல் நீட்டமாக ஆகும், மெரிசாக இருக்கும், லென்த்தியாக இருக்கும், பெண்டுலாம் சரியாகும் காலெல்லாம். சரிங்களா. நேர்களே இந்த ஆசனம் பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக ஹெல்த்தி டிப்ஸ். தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த கிழங்கு செடி வந்து வீட்டில் எல்லாருமே தொட்டியில் வச்சு ஒரு மயிர் மாளிகை மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு இலையெல்லாம் டெக்கரேஷனுக்காக வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அந்த செடியினுடைய வேர் தான் முக்கியமானது. தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு நிறைய விரல் சைஸு கிழங்கு வந்துடும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நசுக்கிட்டு அதில் இருக்கிற நீரை மட்டும் எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் தேனோ அல்லது மிளகோ கலந்து சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிட்டா என்ன கிடைக்கும் பலன் அப்படின்னா, பெண்களுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் காலங்களில் நிறைய ரத்தப்போக்கு உதிரம் இருக்கும். அது நல்லா குறையும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆண்களும் அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆண் வீரியம் நல்லா இருக்கும். அதில் நிறைய சத்துக்களும் கிடைக்கும். இந்த தண்ணி விட்டான் கிழங்கு இதோடு இல்லாமல் பல விதமான வியாதிகளை குணப்படுத்துறதுனால அதை வந்து சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. சதா அப்படின்னா சதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 100 100. அதே மாதிரி வரி அப்படின்னா சதா வாரி அப்படின்னா அதுலேருந்து நிறைய நோய்கள் தீர்க்கக்கூடிய சொல்லுவாங்க. கோயிலெல்லாம் மேலேருந்து தீர்த்த வாரி அப்படின்னு சொல்லி தீர்த்தம் தெளிப்பாங்க இல்லையா, அந்த வாரினாலே நோய் தீர்க்கும். அந்த தீர்த்தம் மேலே பட்டாலே ஒரு துளி பட்டாலே போகிறோன்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சதாவரி ஆனது தண்ணீர் விட்டான் கிழங்கு பல விதமான நோய்களை 100 விதமான நோய்களை போக்கக்கூடியது. அதனால் ஜஸ்ட் அதை பிழிஞ்சு அந்த தண்ணி மட்டும் சாறு எடுத்து கூட கொஞ்சம் தேனோ அல்லது மிளகோ கலந்து சாப்பிட்லாம். என்ன நேரத்தில் இன்றைய தினம் நாம் ஒரு உபவிஸ்த கோணாசன் தொடையை பற்றியும் பார்த்தோம், இடுப்பு நல்ல வளையத்தை பற்றி பார்த்தோம். அதே நேரத்தில் சதாவரி தண்ணீர் விட்டான் கிழங்கு பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இதே புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.